சூப்பரான அப்டேட்டை யாரு சொன்னாங்க அப்படிங்கிறது தான் இங்க விசேஷமான விஷயம் என்ன அப்படின்னா ஏகே அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா துபாயில இருக்காரு. அவர் வந்து ரேஸுக்கான போட்டோ ஷூட் இன்டர்வியூ வந்து நடந்துட்டு இருந்துச்சு. அந்த இன்டர்வியூல வந்து கேட்கப்பட்ட கேள்விக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து பதில் கொடுத்திருக்காரு. அதுல வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கண்டிப்பாக இந்த வருடம் நவம்பர் மாசம் வந்து பாத்தீங்கன்னா என்னோட அடுத்த படம் AK64க்கான பூஜை போடப்பட்டு 2026 மே மாசம் வந்து பாத்தீங்கன்னா படம் ரிலீஸ் ஆவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா ஏகே அவர்கள் அவரோட வாயாலேயே சொல்லியிருக்காரு. அப்படின்னா கண்டிப்பா ஏதோ ஒரு ப்ரோக்ராம் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த ப்ரோக்ராம் அந்த லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா யார் இருக்காங்கன்னா 3 பேர் இருக்காங்க. அந்த 3 பேர்ல வந்து பாத்தீங்கன்னா ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாலையா கிட்ட இப்பதான் போய் ஒரு படம் சொல்லியிருக்காரு. பாலையா வந்து கதை சொல்லி பாலையாவும் ஓகேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் ரொம்ப நாளுக்கு முன்னாடி சிவாவுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு, நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணலான்னு. சிவாவும் லைன்ல இருக்காரு. அதுக்கப்புறம் பிரசாந்த் நீல் KGF3 ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஓடிட்டு இருக்கு. இதுல எது வந்து டிக் ஆகும் அப்படிங்கறது வந்து மிகப்பெரிய ஒரு வைரலான விஷயமா இப்போ வந்து போயிட்டு இருக்கு. இதுல வந்து ரசிகர்கள் மிகவும் எதிர்பார்ப்பது எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நவம்பர் மாசம் KGF3க்கான ஷூட்டிங் ஆரம்பிச்சு அதுல வந்து ஏகே கலந்துக்கணும் அப்படிங்கறத எல்லாருடைய எதிர்பார்ப்பும் இருக்கு. அப்படி அது மிஸ் ஆச்சுன்னா ஆத்திக்கோட சேரணும், அதுவும் மிஸ் ஆச்சு அப்படின்னா ஏகே அவர்கள் ஆசைப்பட்ட சிவாவோட இணைஞ்சாலும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஏன்னா ஏகேக்கு படம் பண்ணணும் அப்படின்னா அந்த படம் வந்து வேற மாதிரி தான் இருக்க போகுது. ஏகே அவர்கள் தொடர்ந்து வந்து இப்போ வந்து ரேஸ்ல வந்து கலந்துக்க போறாரு. கலந்துக்கிட்டு நவம்பர் மாசம் ஃப்ரீயாக போறாரு. நவம்பர் மாசம் பூஜை போடப்பட்டு கண்டினியூவா ஷூட்டிங் நடந்து மே மாசம் படம் ரிலீஸ் ஆக போகுது. 2026 மேல கண்டிப்பாக ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது. அது உறுதியாகப்பட்டது. இது ஏகே ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டமாக இருக்க போகுது. இனி தொடர்ந்து அடுத்தடுத்த அப்டேட்கள் என்ன வருதுங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். சூப்பரான அப்டேட்.